अथ षोडशोऽध्यायः। 16வது அத்தியாயம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். முற்கூறிய தத்துவங்களை தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களே உணர்வார்கள். அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள் அறிய மாட்டார்கள். தெய்வத்தன்மை உடையோர் மனது தெளிவுற்றிருக்கும். அவர் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், கோபம் அறிய மாட்டார்கள், பொறுமையும் இரக்கமும் பெற்றிருப்பார்கள். அசுரத்தன்மை உடையோரோ டம்பமும் கொழுப்பும் கர்வமும் கோபமும் அயர்வும் பொருந்தி இருப்பார்கள். தெய்வத்தன்மை உடையோர் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள், மற்றவரோ இன்னும் அதில் கட்டுப்படுவார்கள். மேலும் அசுரத்தன்மை உடையவர்கள் வையகம் பொய்யென்றும் ஈஸ்வரன் அற்றதென்றும் உரைப்பார்கள். தாங்களே இறைவன் என்றும் தாங்களே வல்லவர்கள் என்றும் தாங்களே செல்வம் படைத்தவர்கள் என்றும் தங்களுக்கு நிகர் எவருமில்லை என்றும் எண்ணிக்கொண்டு கெட்ட காரியங்களை செய்து நரகத்தில் விழுவார்கள். அவர்களுக்கு சாத்திரத்தில் நம்பிக்கை இருக்காது. தெய்வத்தன்மை வாய்ந்தவர்களுக்கோ சாத்திரமே பிரமாணமாகும். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்திः ஞானயோகம் வ்யவஸ்திதிः தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகः சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवीम् अभिजातस्य भारत. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறார், அஞ்சாமை, உள்ளத் தூய்மை, ஞானயோகத்தில் உறுதி, ஈகை, தன்னடக்கம், வேள்வி, வேதம் கற்றல், தவம், நேர்மை, கொல்லாமை, வாய்மை, சினவாமை, துறவு, ஆறுதல், வன்மை, ஜீவதையை, அவாவின்மை, மென்மை, நாணுடைமை, சலியாமை, ஒளி, பொறை, உறுதி, சுத்தம், துரோகமின்மை, இவை தெய்வ சம்பத்தை எய்தியவனிடம் காணப்படுகின்றன. दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानम् चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम्. தம்பம், இருமாப்பு, கர்வம், சினம், கடுமை, அஞ்ஞானம் இவை அசுர சம்பத்தை எய்தியவனிடம் காணப்படுகின்றன. दैवी सम्पद्विमोक्षाय निबन्धायासुरीमता माशु च सम्पदम् दैवीम् अभिजातोऽसि पाण्डव. தெய்வ சம்பத்தால் விடுதலை உண்டு, அசுர சம்பத்தால் பந்தமே ஏற்படும். பாண்டவா, தேவ சம்பத்தை நீ எய்துவிட்டாய், துயரப்படாதே. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः ஆசுரம் பார்த்த மே ஷுணு. இவ்வுலகத்தில் உயிர் படைப்பு இரண்டு வகைப்படும். தேவ இயல் கொண்டது, அசுர இயல் கொண்டது என்று இதை கூறலாம். தேவ இயல் கொண்டதை விரித்து சொன்னேன். பார்த்தா, அசுர இயல் கொண்டதை சொல்லுகிறேன் கேள். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுராசுராः ந சௌச்சம் நாபி சாசாரः न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम् एतां दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः काममाश्रित्य दुष्पूरम् दम्भमानमदान्विताः मोहाद्गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्तेषु चिव्रताः. அசுரத்தன்மை கொண்டோர் தொழில் இயல்பையும் வீட்டு இயல்பையும் அறியார். தூய்மையேனும் ஒழுக்கமேனும் வாய்மையேனும் அவர்களிடம் காணப்படுவதில்லை. அவர்கள் இவ்வுலகம் உண்மையற்றது என்றும் நிலையற்றது என்றும் கடவுள் அற்றது என்றும் சொல்லுகிறார்கள். இது தொடர்பின்றி பிறந்ததென்றும்
வெறும் ஆசையையே காரணமாக உடையது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த காட்சியில் நிலை பெற்று அற்ப புத்தியுடைய அந்த நஷ்டாத்மாக்கள் உலகத்திற்கு தீங்கு சூழ்வோராய் அதன் நாசத்திற்காக கொடிய தொழில் செய்கின்றனர். நிரம்ப உண்டாத ஆசையை சார்ந்து டம்பமும் கர்வமும் மதமும் பொருந்தியவராய் மயக்கத்தால் பொய்க் கொள்கைகளைக் கொண்டு அசுத்த நிச்சயங்களுடையோராய் அவர்கள் தொழில் புரிகிறார்கள். சிந்தாமபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாः காமோபபோகபரமாः ஏதாவதிதி நிश्चिताः ஆஷாபாஷசதைர்பத்தாः காமக்ரோதபராயணாः ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். பிரளயம் மட்டும் தீராத எண்ணற்ற கவலைகளில் பொருந்தி விருப்பங்களை தீர்த்துக் கொள்வதில் ஈடுபட்டோராய் உண்மையே இவ்வளவுதான் என்ற நிச்சயமுடையவர்களாக நூற்றுக்கணக்கான ஆசை கயிறுகளால் கட்டுண்டு காமத்திற்கும் சினத்திற்கும் ஆட்பட்டோராக காமபோகத்திற்காக அநியாயம் செய்து பொருட்குவைகள் சேர்க்க விரும்புகிறவர்கள் அவர்கள். இதமத்யமயா லப்தம் இமம் ப்ராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் அசௌ மயா ஹதः சத்ருः அனிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோஹமஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகி ஆட்யோபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சத்ருஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்யே இத்யஜ்ஞான விமோஹிதாः அநேகசித்த விப்ராந்தாः மோஹஜால சமாவ்ருதாः பிரசக்தாः காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ ஆத்மசம்பாவிதாஸ்தப்தாः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः तानहं द्विषतः क्रूरान् संसारेषु नराधमान् क्षिपां यजस्रमशुभान् आसुरीष्वेव योनिषु आसुरीं योनिमापन्नाः मूढा जन्मनि जन्मनि मामप्राप्यैव कौन्तेय ततो यान्त्यधमां गतिम्. இன்று இன்ன லாபம் அடைந்தேன், இன்ன மனோரதத்தை இனி அடைவேன், இன்னதை உடையவன் நான், இன்ன பொருளை இனி பெறுவேன், இன்ன பகைவரை நான் கொன்று விட்டேன், இனி மற்றவர்களை கொல்வேன், நானே ஆள்பவன், நானே போகி, நானே சித்தன், நானே பலவான், நானே சுகபுருஷன், நானே செல்வன், இனப்பெருக்கமுடையோன் நான், எனக்கு நிகர் யார் உளர்? வேண்டியதை வேண்டுவேன், வேண்டியதை கொடுப்பேன், கழிப்பேன் என்ற அஞ்ஞானங்களால் மயங்கியவர்கள் இவர்கள். பல சித்தங்களால் மருண்டோர், மோக வலையில் அகப்பட்டோர், காமபோகங்களில் பற்றுண்டோர் இவர்கள் அசுத்தமான நரகத்தில் வீழ்கிறார்கள். இவர்கள் தற்புகழ்ச்சியுடையவர்கள், முரடர், செல்வச் செருக்கும் மதமும் உடையவர்கள், டம்பத்திற்காக விதி தவறி பெயர் மாத்திரமான வேள்வி செய்பவர்கள் இவர்கள். அகங்காரத்தையும் பலத்தையும் செருக்கையும் விருப்பத்தையும் இனத்தையும் பற்றியவர்களாக இன்னோர் தம் உடம்புகளிலும் பிற உடம்புகளிலும் உள்ள என்னை பகைக்கிறார்கள். இங்கனம் பகைக்கும் கொடியோரை, உலகத்தில் எல்லோரிலும் கடைப்பட்ட இந்த அசுப மனிதரை நான் எப்போதும் அசுர பிறப்புகளில் எரிகின்றேன். பிறப்புதோறும் அசுர கருக்களில் தோன்றும் இம்மூடர் என்னை எய்தாமல் மிகவும் கீழான கதியைச் சேர்கிறார்கள். त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् एतैर्विमुक्तः कौन्तेय
तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयः ततो याति परां गतिम्. ஆத்ம நாசத்திற்கிடமான இம்மூன்று வாயில்களை உடையது நரகம். அம்மூன்று வாயில்கள் ஆவன காமம், சினம், அவா. ஆதலால் அந்த மூன்றையும் விடுக. இந்த மூன்று இருள் வாயில்களிலிருந்தும் விடுபட்டோன் தனக்குத்தானே நலம் தேடிக் கொள்ளுகிறான். அதனால் பரகதி அடைகிறான். यशास्त्र विधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखं न परां गतिम्. तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि. சாத்திர விதியை மீறி விருப்பத்தால் தொழில் புரிவோன் சித்தி பெற மாட்டான். அவன் இன்பமெய்த மாட்டான், பரகதி அடைய மாட்டான். ஆதலால் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் நீ சாத்திரத்தை பிரமாணமாக கொள்வாயாக. அதை அறிந்து சாத்திர விதியால் கூறப்பட்ட தொழிலை செய்ய கடவாய். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे दैवासुर सम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்கிற 16வது அத்தியாயம் முற்றுப் பெறுகிறது.